அப்போ கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமாம் இல்லையா? அப்போ முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயமா. அப்போ இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் ஏதோ ஒரு சம்பவம், நாங்கள் வேறு சம்பவத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ கேட்க இது அல்ல, நீங்கள் வேறு ஒன்று கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதை தான் நீங்கள் முடிக்க போகிறோம். ஆமாங்க, ஆமாம். அப்போ அதுக்காக சில சம்பவங்களை நாங்கள் வேதத்தில் வாசித்து அவன் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நமக்கு கொடுக்க நினைக்கிற, அவர் மனப்பூர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஆகவே வாசிங்கள், யோவான் 16:24 வாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால ஒண்ணுமே கேட்கலன்ட்டார். புரியுதா? ஆமென். அப்ப அது ஏதோ ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை கொடுக்க வச்சிருக்கிறார். சரியா? இப்போ சில நேரங்களில் நம்ம சில பொருட்களை கையில் வச்சுருப்போம். அம்மாவே இல்லை, அப்போ சின்ன பிள்ளைகிட்ட கேட்போம், நான் கையில் என்ன வச்சுருக்கிறேன்னு சொல்லு, நீ சரியாக சொல்லிட்டா நான் என்ன செய்வேன், அதை உனக்கு தருவேன் அப்படி. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று வச்சுருக்கிறாரு. அதை நம்ம கேட்குறோமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆமே. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வேறு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமே. அப்போ அவருக்கு என்ன செய்கிறார்? நம்ம கேட்குறத கொடுக்குறாரு. ஆனால் அவர் விருப்பத்தின்படியாக நமக்கு ஒன்றை கொடுக்க அவர் விரும்புகிறார். அது என்னன்னு தான் சொல்லி பார்க்கணும். வாசிமாங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யல? ஒன்றுமே கேட்கல. கேளுங்க, அப்பொழுது அப்போ நமக்கு சந்தோஷம் நிறைவாகிற ஒரு என்னது ஒன்றை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற நாம கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொண்டு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்க ஒரு காரியத்தை கேட்க போறீங்க, அதை நான் கொடுக்க போறேன், அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. அது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த காலை வேளையில வாசிக்க மகள் சொல்லுங்க. இதுவரைக்கும் என்ன யோசிங்க, இப்போ நீங்களாம் யோசிக்க தொடங்கணும். நம்ம என்ன மூலம் கேட்கணும், நம்ம சாட்சி வந்து சொல்றோம், அது கேட்டேன் கிடைச்சிச்சு, இது கேட்டேன் கிடைச்சிச்சு, ஆமாம் அது பாஸ் பண்ணிட்டேன்.